ஏன் வாடிய முகத்தோடு வந்திருக்கிற காரணம்? என்ன என்று சொல்ல எங்க மாமன் பரந்தாம கண்ண மாண்டு படிச்சு விட்டார். அக்கா சாமி நீங்க மாலை
என் மன்னவர் மாண்டு மடிந்து இந்த மண்ணுலகிலே மடிந்த உடனே இந்த மழப்பால் உயிரோட வாழ்ந்து மட்டும் என்ன சாமி சுகம். அவர் ஒரு வார்த்தை சொன்னார் எங்களை எப்படி என்றால், ஒரு கால் எனக்கு நேரானது நேர்ந்து விட்டது என்றால் உங்கள் அத்தையை அனைவரும் அழைத்து வாருங்களப்பா, உங்களோடு வைத்திருங்கள் அப்படி என்று சொன்னார். அவருடைய வார்த்தையை காப்பாற்றுவதற்காக உங்களை அழைத்து போக இந்த பாவி நான் வந்திருக்கிறேன். 1000 முறை அடுக்குமொழி எடுத்தெடுத்து கூறினாலும் மன்னவர் இழந்த பிறகு இந்த மண்ணுலகிலே வாழ்ந்த என்ன சாமி சுகம். உங்களை அழைத்து செல்லாது விட்டால் எங்க மாமனுடைய ஆத்மாவாகப்பட்டது சொர்க்கலோக போய் சேராது, நாங்களும் பெரிய பாவியாகி விடுவோம். உங்களுடைய வார்த்தையில திறமையில வச்சித்து எங்க அழைத்து போகிற அங்க நான் கூடவே வருகிறேன். வருகளத்தை செல்வோம். நம்ம நாட்டுல நகை பொண்ணு பொருள் எல்லாம் குறைஞ்சு போய் இப்ப இப்படியாப்பட்ட நேரத்துல இந்த வனத்துல நாம வந்துகிட்டு இருக்கும் போது அங்க பாடுற அந்த புள்ள எப்பேற்பட்ட நகை, தங்க ஒட்டியானம், வைரம், வைடூரியம் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு இந்த நடந்து வர அந்த வனத்துல அவகிட்ட புடுங்கணும்னா நம்ம 3 வருஷத்துக்கு உட்காந்துக்கிட்டு திங்கலாம். ஏன்டா அவன் நட்டுக்கிட்டே இருக்கான்? அதனால நான் இப்ப போறவன்கிட்ட அவனை அடி நவுத்தி விட்டு அந்த பிள்ளைகிட்ட இருக்கிறது பூரா நமக்கு தான். போலாமா? யாரப்பா நீங்கள்? இந்த வனத்திலே வாழ்ந்து வரக்கூடிய நாங்கெல்லாம் திருடர்கள். அத வர்ற பகமானமோ சொல்றான்டா. அப்போ நான் பாரு சின்ன திருட, எங்க அண்ணன் பெரிய திருட. கொள்ளையர்கள். ஆமா, கொள்ளையராக இருந்தாலும் எங்களை ஏனப்பா வழிமறிக்கிறீர்? ஏங்க இங்க பாரு, உன் தலையில இருக்கிற அப்படியே பல மின்னுது அந்த வைரம், அது வேணும். இந்த புள்ள கழுத்துல இருக்குது பாரு, அந்த வைடூரிய ஒட்டியானம், அது வேணும். யாரிடத்தில்? அந்த புள்ள கழுத்துல இருக்கிற யார்? நல்ல முறையாக சொல்கிறேன், உயிர் தப்பி ஓடிவிடு. ஏய் இங்க பாரு, இந்த வனத்துல யாரும் கிடையாது, நாங்க 2 பேரு. தம்பியே கொஞ்சம் உட அடிச்சு விட்டுண்டா. உட என்னை பத்தி இன்னும் உங்களுக்கு தெரியாதல்லவா? பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றேன்? அப்படியா? என்கிட்ட மோதணும்னு நினைக்காத. என்னுடைய காண்டிவதுக்கு இரையாகி விடுவாய், ஓடிவிடு. அடே இங்க பாரு, எப்பேற்பட்ட ராஜனாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட அரசனாக இருந்தாலும் சரி, எங்க வனத்துக்கு வந்தா என் மய கூட அவனும் கொடுக்க முடியாது. ஸ்பிரிங் மண்டையா? அப்படியா? நீங்க வாயால சொன்னா கேட்பதாக தெரியவில்லை, பார்த்துக் கொள்கிறேன். ஆமா, அட காண்டிவா தண்டெடுத்து என்ன கொலை வந்துச்சு? கடவுளே, என்ன இது சோதனை? காண்டிமத கையில எடுத்து மனதில் நினைத்தேன் என்றால் அம்பாகப்பட்டது வந்து விடுமே. என்ன நேர்ந்தது? என்கிட்ட சண்டைக்கு வர நினைக்கும் போது உனக்கு அம்பு வருமா? எங்களுடைய மாயவன், ஏண்டா கோண குஞ்சா, எங்க மாமா மாயவன் மாட்டுப்படுத்தி விட்டார். இந்த காண்டியமும் இன்னும் எனக்கு உதவவில்லையே.
அப்படி இருந்தாலும் எங்கள் மாமன் சொன்ன வார்த்தை என்ன? இவர்களை பத்திரமாக கொண்டு போய் சேர்க்கும் கடமை என்னுடைய. அவளை இன்னைக்கு வெட்டுறதுதான் வெட்டுகிறேன், நகை பூரா பறிக்கிறதுதான். அப்படியா? சண்டைக்கு வந்துட்டா What?